12வது பிரிவு லாமேட். லாமேட். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். தேவனுடைய வார்த்தையின் நித்தியம். லாமேட். சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். தேவனுடைய வார்த்தையும் அவருடைய ஆலோசனைகளும் மாறாதவைகள். உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்றும் உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்றும் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தரிடத்தில் வேறுபாடுகளோ வேற்றுமைகளோ இல்லை. அவர் மாறாதவராய் இருப்பது போல அவருடைய வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் மாறாதவைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் வானங்களில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையினால் வானங்களை உண்டாக்கினார். கர்த்தர் உண்டு பண்ணின வானம் மாறாமல் உறுதியாய் இருக்கிறது. அது இந்நாள் வரையிலும் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் சத்தியமுள்ளவர், அவர் நீதியும் உண்மையும் உள்ளவர். கர்த்தருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் பூமியை உறுதிப்படுத்தினார். அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உறுதியானது. அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி சகலமும் நிலைத்திருக்கும். பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரிகாலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று கர்த்தர் தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆதியாகமம் 8:22. கர்த்தர் சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தார். அவையெல்லாம் அவற்றிற்குரிய இடங்களில் இந்நாள் அளவும் நிலைத்திருக்கிறது. அவை எல்லாமே கர்த்தரை சேவிக்கிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தருடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். மேலும் சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் என்றும் அறிக்கை செய்கிறார். சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தரை தொழுது கொள்ளும். தேவனுடைய சிருஷ்டிகளில் மனிதன் மாத்திரமே விசேஷித்தவன். கர்த்தர் மனுஷனுக்கு விசேஷித்த கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். சர்வ சிருஷ்டிகளிலும் மனுஷன் கர்த்தரை அதிகமாய் சேவிக்க வேண்டும். ஆனால் மனுஷனோ தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். சமஸ்தமும் கர்த்தரை சேவிக்கும் போது மனுஷன் மாத்திரம் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறான். இந்த பூமியில் உள்ள எல்லா சிருஷ்டிகளும் தேவனை சேவித்து இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. மனுஷன் மாத்திரம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக பாவம் செய்து இந்த பூமிக்கு சாபத்தை கொண்டு வந்து விட்டான். மனுஷனால் இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு பதிலாக சாபம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நித்தியமானது. மனுஷனும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதே கர்த்தருடைய வசனத்தின் திட்டம். கர்த்தருடைய வசனம் வானங்களில் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய வசனம் மாறாது. தேவனும் மாறுவதில்லை. தேவனும் அவருடைய வசனமும் என்றென்றும் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய வரையறைகள். கர்த்தர் தமது சொந்த பிரமாணங்களை மீற மாட்டார். கர்த்தர் பொய் கூற மாட்டார். கர்த்தர் தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார். கர்த்தர் மனுஷர் மீது பட்சபாதம் காண்பிக்க மாட்டார். கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்காமல் அவர் எந்த ஆத்மாவையும் ரட்சிக்க மாட்டார். கர்த்தரிடத்தில் அநீதி இல்லை. விசுவாசம் இல்லாத மனுஷர்களை ஆசீர்வதிக்க மாட்டார். தம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களை கர்த்தர் சபிக்க மாட்டார். தம்முடைய நித்திய திட்டத்தை மாற்றவும் மாட்டார். அதை விட்டு அகலவும் மாட்டார். தம்முடைய நிபந்தனைகளை கை கொள்ளாதவர்களையும் தொடர்ந்து கலகம் பண்ணியவர்களையும் கர்த்தர் ரட்சிக்க மாட்டார். கர்த்தர் தீமையினால் சோதிக்கப்பட மாட்டார். மாய்மாலத்தை பொறுத்து கொள்ள மாட்டார்.
நித்திய நரகத்திற்கு ஆத்துமாக்கள் சென்று விடாதவாறு மனுக்குலத்தை ரட்சிக்கும் ஊழியத்தை நிறுத்த மாட்டார். தம்மிடத்தில் விசுவாசத்தோடு வரும் ஆத்துமாவை புறம்பே தள்ள மாட்டார். நீதிமானை துன்மார்க்கனை போன்று நியாயம் தீர்க்க மாட்டார். விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவருக்கு பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஒருவன் விசுவாசத்தோடு பாவ அறிக்கை செய்யும் போது அவனை மன்னியாமல் இருக்க மாட்டார். ஒருவன் தொடர்ந்து பாவத்தில் ஜீவிக்கும் போது கர்த்தர் அவனை ரட்சிக்க மாட்டார். மனுஷர் பாவத்தில் தொடர்ந்து ஜீவிக்கும் போது பாவத்தின் சம்பளமான மரணத்தை அவர்களுக்கு தராமல் அதை தள்ளி வைக்க மாட்டார். மனுஷருடைய சுயாதீன சித்தத்திற்கு முக்கியத்துவம் தராமல் மனுஷனை அடக்கி ஆள மாட்டார். கர்த்தர் மனுஷனை அடிமைப்படுத்த மாட்டார். இதனால் மனுஷன் விரும்பினால் அவன் மறுபடியும் கர்த்தரை விட்டு பிரிந்து தனது பழைய பாவ வாழ்விற்கு திரும்பிச் செல்லலாம். ரட்சிக்கப்படுகிற மனுஷர் முடிவு வரையிலும் நிலைத்திருப்பார்கள் என்று அவர் உத்தரவாதம் தரமாட்டார். இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவனுடைய குமாரன். அந்த அந்தஸ்தை அவர் எந்த மனுஷனுக்கும் தரமாட்டார். ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யும் போது அந்த பாவங்களை நோக்கி பார்க்காமல் இருக்க மாட்டார். விதைத்ததை அறுவடை செய்வதற்கு தடை பண்ண மாட்டார். மனுஷனுடைய சொந்த சித்தத்திற்கு எதிராக தம்மை சேவிக்குமாறு அவர் மனுஷனை கட்டாயப்படுத்த மாட்டார். பாவம் செய்து பிசாசை சேவிக்கும் ஜனங்களை தமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி பாவம் செய்ய போனால் கர்த்தர் அவனை தடை பண்ண மாட்டார். ரட்சிக்கப்பட்டவன் மறுபடியும் பாவம் செய்யும் போது பாவத்தின் சம்பளமான மரணத்தை அவனுக்கு தராமல் இருக்க மாட்டார். பாவம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆதரவாக இருக்க மாட்டார். தேவனுடைய சத்தியம் எல்லா தலைமுறைகளுக்கும் உரியது. மனுஷருக்கு வரலாறு உண்டு, தலைமுறைகளும் உண்டு. கர்த்தருடைய வசனம் எல்லா தலைமுறைக்கும் பொருந்துமாறு இருக்கிறது. பூமி நித்திய காலமாக நிலைத்திருக்கும். இந்த சங்கீதத்தில் நித்தியமான காரியங்களாக 4 காரியங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அவையாவன: தேவனுடைய வசனம், வானம், மனுஷனுடைய தலைமுறை, பூமி. தேவனுடைய பிரமாணத்தில் வானமும் வானத்தில் உள்ளவைகளும் பூமியும் பூமியில் உள்ளவைகளும் அடங்கும். வானமண்டலத்தில் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளன, ஏராளமான கிரகங்களும் உள்ளன. இவை எல்லாமே தேவனுடைய பிரமாணத்தின் பிரகாரமாக செயல்படுகின்றன. சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றினால் நாம் பகல் இரவு என்னும் வேறுபாட்டையும் கோடை காலம், மழைக்காலம், பனிகாலம் போன்ற காலங்களையும் அனுபவிக்கிறோம். சந்திரனும் சூரியனும் இல்லை என்றால் பூமியில் உள்ள ஜீவராசிகள் அழிந்து போகும். மனுஷன் மட்டுமல்லாது கர்த்தருடைய சிருஷ்டிகள் எல்லாமே கர்த்தரை சேவிக்கும். உமது வேதம் என் மன மகிழ்ச்சி. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். தாவீது துக்கத்தில் இருக்கிறார். அவருடைய துக்கம் அதிகமாய் இருக்கிறது. அவர் தன்னுடைய துக்கத்திலே அழிந்து போகும் நிலைமைக்கு வந்துவிட்டார். தனக்கு மிகுந்த உபத்திரவம் இருந்தாலும் அவர் கர்த்தரையும் அவருடைய வேதத்தையும் தியானிக்கிறார். கர்த்தருடைய வேதம் தாவீதுக்கு மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அவர் தேவனுடைய நன்மைகளை நினைத்து சந்தோஷப்படுகிறார். கர்த்தர் தாவீதின் ஆத்துமாவை பாதுகாக்கிறார். இதனால் அவருடைய ஆத்துமா அழிந்து போகாமல் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. அவர் துக்கத்திலே அழிந்து போகும் நிலைமையில் வரும்போது கர்த்தர் தமது கிருபையினால் அவரை உயிர்ப்பிக்கிறார். தாவீது தேவனுடைய சமூகத்திற்கு அருகாமையில் வருகிறார். தம்மிடத்தில் வருகிற யாரையும் கர்த்தர் புறம்பே தள்ளமாட்டார். அவர் தாவீதை தன் பக்கமாக சேர்த்து கொள்கிறார். தாவீது இப்போது மிகுந்த துன்பத்தை அனுபவித்தாலும் தேவனுடைய பிரமாணங்கள் அவருக்கு மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது. தாவீது தேவனுடைய வேதத்தை வாசிக்கிறார். அதில் அவருடைய ஆத்மாவுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற சத்தியங்கள் ஏராளமாய் உள்ளது. இவை எல்லாவற்றையும் தியானிக்கும் போது அவருடைய துக்கம் அவரை விட்டு நீங்கி போயிற்று. சந்தோஷம் அவருக்குள் வந்திருக்கிறது. அவர் தனிமையில் இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வேதம் அவரோடு கூட இருக்கிறது. அவரை தேற்றுகிறது, அவருக்கு ஆறுதலாய் இருக்கிறது, அவருக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த வேதாகமமே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் ஏற்ற துணையாக இருக்கும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய துன்பமான நேரங்களில் கர்த்தருடைய வசனம் ஆறுதலாக இருக்கும்.
உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். தாவீது ஒருபோதும் கர்த்தருடைய கட்டளைகளை மறப்பதில்லை என்று அவருடைய சமூகத்திலே வாக்கு பண்ணுகிறார். நாம் தேவனுடைய வார்த்தையை நேசிப்போம் என்றால் அதை நிச்சயமாகவே மறக்க மாட்டோம். தேவனுடைய வார்த்தையை மறவாமல் இருப்பதுதான் நாம் அவருடைய வார்த்தையை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம். தேவன் தம்முடைய வார்த்தையினால் தாவீதை உயிர்ப்பித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் துன்பமான சம்பவங்களும் இன்பமான சம்பவங்களும் நடைபெற்றிருக்கும். நாம் சோக சம்பவங்களை மறவாமல் நம்முடைய நினைவில் வைத்திருப்போம். இதனால் நம்முடைய துக்கம் அதிகரிக்கும். தேவையில்லாத காரியங்களை நினைவில் வைத்திருந்து வருத்தப்படுவதற்கு பதிலாக கர்த்தருடைய கட்டளைகளை மறவாமல் இருப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். தாவீது தனக்கும் கர்த்தருக்கும் இடையில் உள்ள ஐக்கியத்தை அறிக்கை செய்கிறார். நான் உம்முடையவன் என்று சொல்லுகிறார். மெய்யாகவே தாவீது கர்த்தருடையவர். கர்த்தர் தாவீதை தமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். தம்முடைய உடன்படிக்கையின் மூலமாய் கர்த்தர் தாவீதை ஆளுகை செய்கிறார். தாவீது கர்த்தருடையவர். இதன் நிமித்தமாய் அவர் கர்த்தருடைய கட்டளைகளை ஆராய்கிறார். நாமும் தாவீதைப் போல கர்த்தருடையவர்கள், கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அவருடைய கட்டளைகளை அறிந்திருப்பார்கள். தேவனுடைய கட்டளைகள் என்ன என்று நமக்கு தெரிந்தால்தான் நம்மால் அவற்றிற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க முடியும். தாவீதைப் போல நாமும் தேவனுடைய கட்டளைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு நம்மை பூரணமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை ஆராய்ந்து அவற்றிற்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டுமே கர்த்தருடையவர்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தாவீது தன்னுடைய சத்துருக்களை பற்றி கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். தேவனுடைய வார்த்தையே அவருக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. தாவீது தேவனுடைய வார்த்தையினால் தனக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்கிறார். துன்மார்க்கர் தாவீதை அழிக்க காத்திருக்கிறார்கள். தாவீது அவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் அவருடைய இருதயத்தில் பயமும் துக்கமும் அதிகமாய் வரும். ஆனால் தாவீதோ துன்மார்க்கரை நினைத்து பார்க்காமல் கர்த்தருடைய சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சாட்சிகள் தாவீதின் ரட்சிப்பை உறுதி பண்ணும். அது அவருடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை தரும். அது அவருடைய ஆத்மாவுக்கு ஆரோக்கியத்தை தரும். துன்மார்க்கர்கள் மற்றவர்களை விட மிகவும் பொறுமைசாலிகள். மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதற்காகவும் குற்றமற்ற இரத்தத்தை சிந்துவதற்காகவும் அவர்கள் பொறுமையோடு காத்திருப்பார்கள். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையே கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். தாவீது தன்னுடைய மனுஷ ஞானத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன் என்று தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறார். தாவீது சொல்லுவது பரிபூரணமான சம்பூரணம் அல்ல. மெய்யான சம்பூரணம் கர்த்தருக்கு உரியது. தாவீது சொல்லுவது மனுஷ பிரகாரமான சம்பூரணம். இது உலக பிரகாரமானது. அவர் இந்த சம்பூரணத்திற்கான எல்லையை கண்டிருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே குறைவுள்ளது. எதுவும் நிறைவானது அல்ல. எதுவும் சம்பூர்ணமானதும் அல்ல. நமக்கு பெரிதாக தெரிகிற காரியங்களை நாம் சம்பூர்ணம் என்று சொல்லுகிறோம். தாவீதும் அதுபோலவே தன்னுடைய சுய ஞானத்தினாலும் சுய அறிவினாலும் ஆராய்ந்து பார்த்து சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன் என்று சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய காலத்தில் கோலியாத்தை கண்டார். அக்காலத்தில் கோலியாத்து தான் மிகவும் பலமுள்ளவன். தாவீது ஆசகேலை பார்த்தார். அவர் வேகமாக ஓடக்கூடியவர். அவர் அகித்தோப்பேலையும் பார்த்தார். அவர் ஞானமுள்ளவர். அப்சலோமையும் பார்த்தார். அவர் அழகுள்ளவர். தாவீது கோலியாத்தை கொன்று போட்டார். தாவீது ஆசகேலை விட வேகமாக ஓடினார். அகித்தோப்பேலை ஏமாற்றினார். அப்சலோமின் அழகு அழிந்து போயிற்று. தாவீது இவர்கள் எல்லோரையும் பார்த்து சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன் என்று சொல்லுகிறார். மனுஷனுடைய மகிமை புல்லின் பூவுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெயிலின் உஷ்ணம் அதன்மேல் பட்டவுடன் கருகி போகும். அது நிலையானது அல்ல. கர்த்தருடைய கற்பனையோ மகா விஸ்தாரமானது. தேவனுடைய வார்த்தை எல்லா காலங்களுக்கும் ஏற்றதாய் இருக்கிறது. மனுஷனுடைய பரிபூரணத்திற்கு ஒரு எல்லை உண்டு. அவனுடைய ஐஸ்வர்யத்திற்கும் அவனுடைய கிரியைகளுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் கர்த்தருடைய வசனமோ எல்லை இல்லாதது.